245 சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வாளர்கள் பட்டியல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 245 சிவில் நீதிபதிகளுக்கான தேர்வாளர்கள் பட்டியலை ரத்து செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். தமிழகத்துல கீழமை நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த சிவில் நீதிபதி பதவிகளுக்கு இருக்கக்கூடிய 245 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பாணையை டிஎன்பிசி கடந்த ஜூன் 1ஆம் தேதி வெளியிட்டது. இதை தேர்வுல கிட்டத்தட்ட 12,000 மேற்பட்ட பட்டதாரிகள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதையடுத்து அந்த முதுநிலை தேர்வு என்பது ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெற்றது. இவற்றில் 2,544 பேர் அடுத்த கட்ட முதன்மை தேர்வுக்கு தகுதியானார்கள். அவர்களுக்கு முதன்மை தேர்வு என்பது 4-5 தேதிகள் நடத்தப்பட்டது. அதன் முடிவுகள் வெளியிடப்பட்டு அண்மையில வெளியிடப்பட்டது. இந்த நிலையில தான் இதுல ஒரு சில மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார்கள். அந்த வழக்கில் அவர்கள் என்ன தெரிவித்திருந்தார்கள் என்றால், இந்த சிவில் நீதிபதி தேர்வுல இடஒதுக்கீடு முறையில குளறுபடி நடைபெற்றதாக அவர்கள் அந்த புகார் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக அந்த அதிக மதிப்பெண் எடுத்தவர்களை, அதாவது இந்த சிவில் நீதிபதி தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்த பிசி, எம்பிசி உள்ளிட்ட அந்த மாணவர்களுக்கான இடங்களை பொது பிரிவில் ஒதுக்காமல் சம்பந்தப்பட்ட பிசி, எம்பிசி அந்த பிரிவுகளுக்கு ஒதுக்கியதாகவும், இதனால் பிசி, எம்பிசி மற்ற மாணவர்கள் இடம் கிடைக்காத பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இதில் குளறுபடி ஏற்பட்டதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதாவது அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஓபிசி பிரிவில் தான் சேர்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை அந்தந்த சம்பந்தப்பட்ட பிசி, எம்பிசி பிரிவுகளில் சேர்த்ததுனால மற்ற பிசி, எம்பிசி மாணவர்கள் கடுமையாக இடஒதுக்கீடு கிடைக்காமல் பாதிக்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம், நீதிபதி ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வு முன் நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த தேர்வு பட்டியலை, முதன்மை தேர்வாளர்கள் பட்டியலை இன்றைக்கு ரத்து செய்து அதிரடியாக தீர்ப்பளித்திருக்கிறார்கள். தீர்ப்பளித்தது மட்டுமில்லாமல் அதாவது மாற்று பட்டியலை, ரிவைஸ் லிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாற்று பட்டியலை தயாரித்து வெளியிடுமாறு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.